வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஈஸியாக ஸ்வீட் பிரெட் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் எத்தனை பீஸ் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் தான். இது என்னோட புது நைஃப் செட், அகாரோட ப்ராடக்ட். இதில் மொத்தமாக 8 கத்திங்க இருக்குது. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. இப்போ பிரெட்டோட ஓரத்தெல்லாம் இதை வச்சு கட் பண்ணிடலாம். இது இப்போ அப்படியே சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ங்க, நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க. என்னோட முதல் பிரெட் ஸ்லைஸில் நான் பீனட் பட்டர் தடவை போகிறேன். இது டிசானோட ப்ராடக்ட் அண்ட் டிசானோவில் நிறைய விதமான பீனட் பட்டர்ஸ் ஆஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீமி வெர்ஷன் அண்ட் இது ரொம்ப சாஃப்டாக பட்டர் மாதிரியே இருக்கும். அடுத்த ஸ்லைஸில் நான் ஒரு பாதி மட்டும் பீனட் பட்டரும் இன்னொரு பாதி ஜாமும் தடவை போகிறேன். ஜாம் நான் இங்கே மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெரைட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே உருட்டுங்க. இதுவும் நம்மளோட பிரெட் ரோல்ஸ் எல்லாம் ரெடி. அடுத்ததாக நம்ம ஒரு பிளேட்டில் சர்க்கரையை கொட்டி வச்சுக்கலாம். இது அது பொரிச்சதுக்கப்புறம் பரட்டுறதுக்கு. அடித்து வச்சுருக்கிற முட்டையில் அந்த பிரெட் ரோல்ஸை நல்லா முக்கி எடுங்க. ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இப்போ பிரெட்டெல்லாம் இதில் சுட்டு எடுக்கலாம். இதோ நம்மளோட பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக இருக்கும் போதே சர்க்கரையில் பரட்டிடுங்க. ரொம்ப ஈஸியான குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான பிரெட் ரோல்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.